வெல்கம் காய்ஸ் லிட் வால்ட் வித் ஜிஎஸ் மேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்டிடியூட் நம்பர் சீரீஸ் கிடையாது, இது வேர்ட் சீரீஸ். இந்த வேர்ட் சீரீஸ் நல்லா பாருங்கள். ஆல்பபெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கிறணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரஃப் ஒர்க்கில் போய் நீ என்ன பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆல்பபெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ரைட் ஆல்பபெட்ஸ் A to Z, A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்பபெட்ஸ் எழுதிக்கிறோம். இப்போது இந்த ஆல்பபெட்ஸ் கொஷின்ஸ் நல்லா பாருங்கள். கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு இந்த ஆல்பபெட்டில் என்ன மாதிரியான சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த லெட்டருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் ஒரு நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜம்ப் பண்ணியிருக்காங்க, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நம்பருக்கு போயிருக்காங்க. ஸோ லிசன், ஒரு நம்பர் நெக்ஸ்ட்டு நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நம்பரை ஜாயின் பண்ணி ஏ சி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து நோட்டீஸ் பண்ணுங்கள், அடுத்த இதில் ரெண்டு நம்பரை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. சி ஆஃப்டர் லாஸ்ட்டு நம்ம என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்டில் இருந்து ரெண்டு, இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு வேர்ட்ஸு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன எழுதியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப்டர் நம்ம என்ன ஸ்கிப் பண்ணணும், எஃப் ஆஃப்டர் ஒரு வேர்டை நம்ம ஸ்கிப் பண்ணணும். அப்போ எஃப்க்கு அடுத்து என்ன வரும், ஹைச் ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வேர்டை நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைச்லேருந்து ரெண்டு வேர்டை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். அப்போ ஜே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு கே ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேர்டை ஸ்கிப் பண்ணணும், ஒரு வேர்டு. ஸோ ரிமைனிங் எம். ஸோ சீரீஸ் கரெக்டாக வருதா? இப்போ எம் ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேர்டை விட்டுட்டு ரெண்டு வேர்டை விட்டுட்டு அடுத்ததை எழுதணும். பி ஆஃப்டர் ஒன்றை விடணும், இங்கே ரெண்டு, இங்கே ஒன்று விட்டுட்டோன்னா மிச்சம் இருக்கிறது ஆர். புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டை விடணும், ஆறில் இருந்து ரெண்டை விட்டுட்டு ஜம்ப் பண்ணிங்கன்னா என்ன வரும், யூ. அதுக்கப்புறம் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை ஸ்கிப் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்கிறது டபிள்யூ. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்பர் சீரீஸ் எழுதுவோம் திரும்பவும். ஏசி எஃப்ஹெச் கேஎம் பிஆர் யூ டபிள்யூ. ஆல்பபெட் சீரீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆல்பபெட்ஸ் எழுதிக்கோங்க. A to Z எழுதிட்டு முதல்ல ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்கிப் பண்ணுறோம், ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.